நண்பர்களே, எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் பகுதி 3. சரி, ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி படிக்கக்கூடிய உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சோசியல் கனெக்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துகள் மேலானது, அது ரொம்ப வரவேற்கக்கூடியதா ஒண்ணு இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஒரு லைக்கை கொடுத்துக்குங்க. ஏன்னா அதுதான் எனக்கு மேலும் மேலும் வீடியோக்கள் கொடுக்கறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிருவோமா? வாங்க. நிதிக்குழு அப்படின்னு பொருளியல் வார்த்தை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா நிதிக்குழு அப்படின்னா என்னன்னு? ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷன் ஸ்பெல்லிங் சொல்லி கேட்டுக்குங்க. காதுகளை கவனமா வச்சு கேளுங்க. FINANCE ஃபினான்ஸ் கமிஷன். COMMISSION நிதிக்குழு அப்படின்னா ஃபைனான்ஸ் கமிஷன். அடுத்த வார்த்தைக்கு போயிருவோம். நிதி பற்றாக்குறை. நிதிக்குழுன்னு ஒண்ணு இருந்ததுனாலே பற்றாக்குறை இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கும். பிஸ்கல் டெபிசிட். பிஸ்கல் டெபிசிட் ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், கவனமா கேட்டுங்க. FISCAL பிஸ்கல் டெபிசிட். DEFICIT பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை. தலையிடா வாணிப பகுதி. தலையிடா வாணிப பகுதி. ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. FREE ஃப்ரீ ட்ரேட். TRADE ஏரியாக்கு ஸ்பெல்லிங் வேணுமா? சொல்லிருட்டா? AREA. தலையிடா வாணிப பகுதினா என்னங்க நண்பர்களே? ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. அடுத்த வார்த்தைக்கு பெறுவோமா? நிறுவனம். இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ம். கரெக்டா? ஃபர்ம். நிறுவனம்னா ஃபர்ம். FIRM ஃபர்ம். FIRM ஃபர்ம். நிறுவனம்னா ஃபர்ம். அடுத்த வார்த்தை போமா? வளர்ச்சி. வளர்ச்சி கண்டிப்பா நமக்கு தேவையான ஒண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். growth. GROWTH வளர்ச்சி. growth. சுங்கவரி மற்றும் வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம். சுங்கவரி மற்றும் வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம். General Agreement on Tariffs and Trade. General Agreements on Tariff and Trade ஸ்பெல்லிங் தானே, யோசிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகே, யோசிச்சிருப்பீங்க, நான் சொல்லி கொடுத்துறேன் வாங்க. ஜெனரல். GENERAL ஜெனரல். அக்ரிமெண்ட். AGREEMENT agreement. On tariffs. TARIFFS tariffs. and trade. TRADE. அடுத்த வாரத்துக்கு போயிருவோமா? சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது. இருந்தாலும் சொல்லிடுவோம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இத சுருக்கமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்தியாவுல இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் எப்ப அறிமுகப்படுத்தினாங்க, அதுல எத்தனை படிநிலை இருக்கு, இப்ப சமீபத்துல அதை எத்தனையா குறைச்சிருக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்றீங்களா?
சரக்கு மற்றும் சேவை வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஓகே, அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோம். GOODS goods and AND services, SERVICES services, tax TAX. சரக்கு மற்றும் சேவை வரி என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். அடுத்த வார்த்தை போமா? தொழில் அப்படின்னா என்னது? இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. தொழில்னா இண்டஸ்ட்ரியா? தொழிலகம் தானே இண்டஸ்ட்ரி? இல்லங்க, தொழில் அப்படின்னாலும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்மளை குழப்பறதுக்கு கூட இப்படி கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கும். அதனால கவனமா இருப்போம். இண்டஸ்ட்ரி ஏன்னா சில இடத்துல நிறைய இந்த பிரிண்டிங் எரர்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். இது அப்படியே எடுத்து ஒரு கேள்வியா வச்சுட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படி முழிச்சுட்டு இருப்போம், தொழில்னா என்னது அப்படின்னு. அதனால இதையும் கவனமா தெரிஞ்சுக்கங்க. INDUSTRY இண்டஸ்ட்ரி, தொழில், இண்டஸ்ட்ரி. அடுத்த வார்த்தை முதலீடு. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், INVESTMENT இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பிரிச்சு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்பெல்லிங் ஈஸியா வந்துடும். முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அகமதிப்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். அகமதிப்பு இன்ட்ரிசிக் வேல்யூ, இன்ட்ரிசிக் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. INTRINSIC இன்ட்ரிசிக், இன்ட்ரின்சிக், இன்ட்ரின்சிக் வேல்யூ VALUE. அகமதிப்பு இன்ட்ரின்சிக் வேல்யூ, அகமதிப்பு இன்ட்ரின்சிக் வேல்யூ. பணவீக்கம், பணவீக்கம். பொருளாதாரம் அப்படின்னாலே இந்த பணவீக்கம், இந்த மாதிரியான சில வார்த்தைகள் அடிக்கடி புழக்கத்துல இருக்கும். அதனால அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க விட்டுறக்கூடாது, கவனமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஆங்கில வார்த்தை என்னவா இருக்கும்னு. இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் INFLATION இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் அப்படிங்கிறதுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஊக்குவிக்கப்பட்ட முதலீடு, ஊக்குவிக்கப்பட்ட முதலீடு. இதுக்கு நமக்கு தெரியுமா? யோசிப்போமா? யோசிச்சிட்டீங்களா? சொல்லவா? இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்பெல்லிங் கேட்கறது தெரியுதுங்க, சொல்லிடுறேன். INDUCED induced, INDUCED induced. இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியுமே, இருந்தாலும் சொல்லிடுமா? INVESTMENT இன்வெஸ்ட்மெண்ட். ஊக்குவிக்கப்பட்ட முதலீடு, இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். பன்னாட்டு பொருளியல், பன்னாட்டு பொருளியல். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். INTERNATIONAL எக்கனாமிக்ஸ். ECONOMICS எக்கனாமிக்ஸ். பன்னாட்டு பொருளியல், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். அடுத்த வார்த்தைக்கு போயிருவோமா? பன்னாட்டு பண நிதியம், பன்னாட்டு பண நிதியம். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கும் நமக்கும் நம்மளுடைய பக்கத்து நாட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் உண்டு. ரீசெண்டா நீங்க செய்திகள்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. INTERNATIONAL இன்டர்நேஷனல் மானிட்டரி, MONITRY
MONETARY மானிட்டரி ஃபண்ட் FUND பன்னாட்டு பண நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அடுத்த வார்த்தைக்கு போமா, சுட்டிக்காட்டும் திட்டம் இண்டிகேட்டிவ் பிளானிங் INDICATIVE இண்டிகேட்டிவ் பிளானிங் PLANNING பிளானிங் சுட்டிக்காட்டும் திட்டம் இண்டிகேட்டிவ் பிளானிங். கட்டாய திட்டமிடல் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்துல என்னன்னு கவனமா பாத்துருவோமா? இம்பரேட்டிவ் பிளானிங் கட்டாய திட்டமிடுதல் அப்படின்னா இம்பரேட்டிவ் பிளானிங்கா? IMPERATIVE இம்பரேட்டிவ் பிளானிங். PLANNING பிளானிங் கட்டாய திட்டமிடல் இம்பரேட்டிவ் பிளானிங். அடுத்த வார்த்தை பாத்துருவோமா? வரி பளு அல்லது வரிச்சுமை. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகே, ஸ்பெல்லிங் பாத்துருவோமா? INCIDENCE இன்சிடென்ட்ஸ் ஆஃப் taxation TAXATION வரிபளு அல்லது வரிச்சுமை இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். அடுத்த வார்த்தைக்கு போயிருவோமா? தேசிய தொழில் வளர்ச்சி வங்கி அப்படின்னா என்னது? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அத சுருக்கமா என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் சொல்லணும், கமெண்ட்ல சொல்லிருங்க. தேசிய தொழில் வளர்ச்சி வங்கி சொல்லிருவீங்களா? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு ரைட், கமெண்ட்ல எதிர்பார்க்கிறேன். தலையிடா கொள்கையை கொண்டுள்ள முதலாளித்துவ பொருளாதாரம். ஆங்கிலத்துல லேசஸ் ஃபேர் கேபிட்டல் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. லேசஸ் அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்துருவோம். LAIS லேசஸ் ஒரு சின்ன கோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேர் FAIRE ஃபேர். கேபிட்டலிஸ்ட் CAPITALIST அவ்வளவுதான், கேபிட்டலிஸ்ட் அவ்வளவுதான். தலையிடா கொள்கையை கொண்டுள்ள முதலாளித்துவ பொருளாதாரம் லேசஸ் ஃபேர் கேபிட்டலிஸ்ட். அடுத்த வார்த்தை ரொக்கத்தன்மை அல்லது நீர்மைத்தன்மை. என்னவா இருக்கும்? யோசிப்போம். நீர்மைனா என்ன? வந்துருச்சு. லிக்விடிட்டி அவ்வளவுதான். லிக்விடிட்டி ஸ்பெல்லிங் சொல்லி கேட்டுக்குங்க. LIQUIDITY லிக்விடிட்டி. ரொக்கத்தன்மை அல்லது நீர்மைத்தன்மை லிக்விடிட்டி. சரிங்க நண்பர்களே, இத்தோட 12ஆம் வகுப்பு பொருளியல் துறை சார்ந்த கலைச்சொற்கள் எக்கனாமிக்ஸ் அதுல பகுதி 3 நிறைவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். அடுத்த பகுதியில நம்ம திரும்பவும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. ஏன் அப்படின்னா 60% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரிய வருது நண்பர்களே. சரி, ஓகே, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம், பக்கத்து வீட்டு பங்கஜம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்கடா படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப 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 தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோஸை கொண்டுட்டு போய்
ஷேர் பண்றது மூலமா நீங்க சேர்த்து விட்டுறலாம். அவங்களும் படிச்ச ஒரு அரசு அதிகாரி ஆகட்டுமே. இப்ப என்ன ஆக போகுது நமக்கு? அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்ச மாதிரி இருக்கும் தானே. சரி, ரைட்டுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கும் தானே. அதெல்லாம் அந்த டப்பால போட்டு வைங்க. நான் பட்டுன்னு படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். என்னோட டீச்சிங் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்க கொடுக்கிற லைக் மூலமா உத்வேகம் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். சரி, ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பார்த்து நல்லா கவனமா படிச்சுக்கிட்டே இருங்க. வரேன், நாளைக்கு பார்ப்போம்.